யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நானும் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். வெயில் ரொம்ப அசாத்தியமாக இருக்குது இல்லையா, முடியவே இல்லை. ஸோ ஒரு வெந்தயக்களி இந்த இதுக்கு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு கூலன் பார்த்தெல்லாம் எனக்குமே இங்கெல்லாம் கட்டி மாதிரி வெடிச்சிருக்கு. இல்லை க்ளோஸ்அப்பில் பார்த்தெல்லாம் தெரியும். இங்கெல்லாம் இன்றைக்கு மேலே எல்லாம் இந்த இடத்துலலாம் வந்திருக்கு. உஷ்ண கட்டி தான் இதெல்லாம், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வெயிலில் இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜம். கூடிய மட்டும் நம்மளை எவ்வளோ தூரம் கூலாக நம்ம சாப்பிட்டுக்க முடியும். இந்த நாளில் நிச்சயமாக நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், பழைய நாளில் நாங்கள் எல்லோரும் பழையது சாப்பிட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கெல்லாம் பழைய அதுக்கு பேரே பழைய அமுது அப்படின்னு தான் பேரே. அதில் நல்லா ராத்திரி வெடித்த சாதத்தில் தண்ணி விட்டு வச்சுட்டு காத்தால் அந்த இதை எடுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப வயலுக்கு அவ்வளோ கூலன்ட்டு. ப்ளஸ் நமக்கு நிறைய நல்ல பாக்டீரியாஸ்லாம் உள்ளுக்குள்ளே போகிறது. ஸோ இந்த வெய்ய நாளில் இதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம அது எல்லாத்தையுமே மறந்து போயிட்டோம். இதுவும் இந்த வெந்தயக்களையும் அப்படி தான் நல்லெண்ணெயை விட்டு இதை பண்ண போகிறோம். ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கூலாக இருக்கும் வயிற்றுக்கெல்லாம். ஸோ இந்த வெய்ய நாளில் இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வெந்தயக்களி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு 4 to 5 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். 1/4 கப் வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன். 3/4 கப்பு புழுங்கரிசி, இட்லி அரிசி சொல்லுவோம் இல்லையா, அந்த இட்லி அரிசி. இது ரெண்டுத்தையும் ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஃபைனாக அரைச்சின்னு வந்துடலாம். இது ஒரு நிமிஷம் மிக்சியில் ஃபஸ்ட் எடுத்துடுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஃபைனாக அரைச்சேன்னா நல்லா ஜோராக அரைஞ்சிரும். இந்த இட்லி புழுங்கரிசி சொல்லுவா இல்லையா, அது எடுத்துருந்தாலும் ஓகே. ஆர் நீங்கள் சாப்பாட்டு புழுங்கரிசி எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் புழுங்கரிசியில் பண்ணுறது தான் நல்லது. இது வெந்தயம் 1/4 கப் இதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்குறேன். இது என்னென்னு கேட்டேன்னா, கருப்பட்டி வெல்லம் நல்லா உடச்சி இது பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ரவுண்டாக ஹாஃப் கொட்டாங்காச்சி மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்ல இது மாதிரி பிளாக்காக இருக்கும். கருப்பட்டி வெல்லமில் பண்ணினேன்னா தான் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எடுத்துட்டது இதில் 1/4 கப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த 1/4 கப்பில் வெந்தயம் எடுத்துனேன். அதுக்கு பாக்கி இருக்கிறதுல 1 கப் 3/4 கப்புக்கு அந்த புழுங்கரிசி எடுத்து ஊற வச்சுனேன். ஸோ இதாலேயே இப்போது 2 கப்பு இந்த என்ன சொல்கிறது கருப்பட்டி வெல்லத்தை போடலாம். இதில் 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். கருப்பட்டி வெல்லமாகவே இருந்தாலும் நல்லா கரைஞ்சாதான் அதில் விட முடியும். நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். அது ஸோ 1 கப்பு 2 கப்பு இது நல்லா கரையட்டும், கரைஞ்சி கொதிக்கணும். கொதித்து வடிகட்டுனதை தான் நம்ம அந்த முதல்ல அரிசியும் அந்த வெந்தயத்தையும் அரைச்சின்னு வரோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. அது கொதித்து வேகணும். வெந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கருப்பட்டி வெல்லத்தையும் கரைச்சதை அதில் விடலாம். சும்மா இல்லாத வீட்டில் உட்காந்துருக்கேங்கிறா, வெய்ய போகாமல் வெளியில் சுற்றினா வெயில் கட்டி வராத என்ன பண்ணுவோம், வயசுக்கு தகுந்த மாதிரி அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும். இருக்க மாட்டேங்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி கட்டிலாம் தான் வருது, என்ன பண்ண முடியும். பட் அதுக்குன்னு உடனே நம்ம இங்கிலீஷ் மெடிசன் அது இதுன்னு தேடின்னு போகிறத விட வயத்துக்கு கூலண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன். நானும் அதெல்லாம் காத்தால் எம்டி ஸ்டமக்கில் இளநீர் குடிப்பேன். அதுக்கப்புறம் நிச்சயமாக ஏகாதசி ஒரு நாள் நம்ம எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. பட் பாக்கி நாளெல்லாம் நம்ம காத்தால் பழையது சாப்பிட்றேன். பழையது அவ்வளோ நல்லதுமா. பழையது சாப்பிட்டதுமே கூட நமக்கு ஒரு இது தெரியறது. நல்லா அப்படியே சிஸ்டமே அப்படியே கூல் டவுன் ஆன மாதிரி ஒரு இது தெரியுது. ஆனால் அதுக்கு அந்த பழையதுக்கு பழைய நாளெல்லாம் குழந்தைகள் நாங்கள்லாம் சாப்பிடணும்னு எங்களுக்கு ஒரு வத்த குழம்பு வச்சுருப்பா.
இல்லைன்னா கொஞ்சம் மாவடு ஜலம் தருவா, இல்லைன்னா நார்த்தலை பொடி தருவா, அந்த மாதிரி தருவா. ஆவக்காய் ஊறுகாய் அதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டேன்னா அதுவே சூடு, இதுவும் சூடு, எல்லாமே சேர்ந்து கிளம்பிடும். பழையது சாப்பிட்றீங்கனாலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உண்டானது நீங்கள் பார்த்து ஏதானு உங்களுக்கு இதுவாக எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் பச்சை மிளகா ஏதாவது சின்ன வெங்காயம் அதோடலாம் இது பண்ணி சேர்த்து சாப்பிடுவா. அது கூட நீங்கள் பண்ணலாம். பச்சை வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வச்சு கொஞ்சம் உப்பு வச்சு புளி வச்சு ஒரு சின்னதாக ஒரு சட்னி மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதை நீங்கள் பழையதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா, ஏன்னா சின்ன வெங்காயத்துலேயும் நல்ல குளிர்ச்சி இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம இப்படிலாம் தான் சாப்பிட்டுன்னு ஆகணும். வேறு மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷ் மெடிசனாக எல்லாத்துக்கும் தேடின்னு போகிறத விட எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுல வச்சே நம்மளை பார்த்துக்க வேண்டியது தான். ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்டார்டிங்கே இப்படி இருக்குது அப்படிங்கிறதே இன்னும் போக போக எப்படி இருக்க போகிறதுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. நம்ம இப்போ தான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பண்ணுறச்சே நான் சொல்கிறேன், நம்ம ஒரு ஏப்ரல் ஒரு 17-18 தேதியிலேருந்துன்னு இருக்கும். அது மே ஜூன். ஆனால் எல்லோரும் சொல்லுவாள் கத்திரி வெயில்னு. கத்திரி வெயிலுக்கும் இந்த வெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. கத்திரி முடிஞ்சப்புறமா ஒரு வெயில் காட்டும் பாருங்க, அதுதான் பயங்கரம். ஆனால் அதுதான் நானுமே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் மாமியார் ஒரு வார்த்தை சொல்லுவாள், பல நாள் பாவம் பொறுக்கும், ஒரு நாள் புண்ணியம் பொறுக்காதுன்னு. அந்த நிலவு தான் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அது பார்த்தோம்னா நல்லா கொதிச்சு இதாக இருக்குது. இது மாதிரி கருப்பாக சைடில் வரது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது கருப்பட்டிக்கான வாசனையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது நல்லா கொதிக்கவும் கொதிச்சுடுத்து இதில் இருக்கிற அழுக்கெல்லாமும் எடுத்துட்டோம், சைடில் வச்சுக்கலாம். வடிகட்டி நம்ம அந்த களியில் விடுறதே விடலாம். சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒரு 1 கப் கிட்ட தண்ணி விடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த 1/4 கப் வெந்தயமும் 3/4 கப் புழுங்கல் அரிசியும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஜஸ்ட்டு அந்த அத்துணுன்றதுக்கு எவ்வளோ வரும் பாருங்க நீங்களே. ஒரு ஃபேமிலிக்கு இது போகும் கண்டிப்பாக. ஆனால் எல்லோரும் நினச்சிப்பேன் இது வெந்தயம் கசக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. டெஃபினெட்லி கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு அந்த 1 கப் தண்ணி விட்டேன்னா கொஞ்சம் நல்லா நீர்க்காக இருந்ததுன்னா தான் கொதித்து கெட்டி ஆகணுமே வழி. அப்போ தான் அந்த அரிசியும் வேகும், நம்ம வெந்தயமும் நல்லா வேகும். அதுக்கப்புறமா வெல்லம் விடலாம். இன்னொரு 1/2 கப் கூட தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து கெட்டியாகிறதுக்கு ஒரு 5 to 7 minutes ஈஸியாக ஆகும். நல்லா அது அதனால தான் 1 கப் 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டு இதை கரைச்சி இது பண்ணிவிடுவோம். அரைக்கரைச்சியே நம்ம 1 கப் விட்டுட்டோம், அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ நியர்லி 2.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கோம். இது நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிஷியலி ஏதாவது கொஞ்சம் அப்படி கட்டி முட்டிலாம் தெரிஞ்சதுன்னா கவலைப்படாதீங்க. நாழியாக எல்லாமே ஒத்தா மாதிரி வந்துடும். அப்படியே வெந்தய வாசனை கும்முன்னு இருக்குது நல்லா ஜோராக. ஸோ நம்ம அவ்வளோ தண்ணி விட்டு இது பண்ணப்பறம் இப்போ வெந்து எப்படி கெட்டியாக இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை வடிகட்டி விடலாம். அதில் அகெயின் கருப்பட்டி கரைச்சி விட்டதும் லம்பாக ஆற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்கோ அதை பற்றி. அது கடைசியாக அதுவாக இருந்துச்சு எல்லாம் ஒன்றா இதாகிடும். இது நல்லா எல்லாமே சேர்ந்து கொதித்து கெட்டியாகிறதுக்கு நியர்லி 10 நிமிஷம் ஆகும். அதனால் இதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஆனால் கைவிடாமல் கிளறின்றிங்கோ. அடியில் பிடிச்சி போயிடுத்துனா கஷ்டமாக போய்டும். அதனால் நல்லா கைவிடாமல் அப்பப்போ கிளறிண்டே இருந்தேன்னா பிடிக்காமல் இருக்கும். எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இதுவே இன்னும் ஃபைனாக கரையலை, கொதிக்க ஆரம்பிக்கலை. ஆகி வரைச்சி உங்களுக்கே தெரியும் ஃபைனல் அவுட்புட் எவ்வளோ இருக்கும்ன்றது. வெறும் ஒரு 50 கிராம் வெந்தயத்துக்கு பண்ணது இது. இது நல்லா கொதித்து கெட்டியாகி இந்த மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. அடுத்த 1/4 கப்புக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க எல்லாம். இது சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் மட்டும்தான் இதுக்கு விடணும். நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த கப்பால் ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் விட்டுருணும். நம்ம நல்ல செக்கெண்ணெய் விட்டுருக்கோம். செக்கெண்ணெய்னாலே நான் என்ன செக்கெண்ணெய் எடுப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ். இது அவள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த களி பண்ணியிருக்கேன். பட் அவள் பாட்டில் முன்னாடி வைக்கலையே மம்மி அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ பாட்டிலில் வந்து கம்மியாக இருந்தது, அதனால் உங்களுக்கு ஷோக்கு வைக்கலை. நான் அதை யூஸ் பண்ணிவிட்டேன் இங்கே. இது வேறு சடன்னாக நான் டிசைட் பண்ணேன்னா இதை பண்ணணும்னு, அதனால் நான் அவள்கிட்ட சொல்லவும் இல்லை இதை பண்ணுறேன்னு. ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு வேணுன்றதுனால நான் இதை அவசரமாக பண்ணுறச்சே சரி உங்களுக்கும் இதை அப்படியே கொடுக்கலாமேன்னு தான். நான் இதில் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கருப்பட்டி தான் பழைய நாளெல்லாம் யூஸ் பண்ணுவாள். தேவைப்பட்டவா வெல்லம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லம் யூஸ் பண்ணுறேன்னா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கலரில் இருக்கும், ப்ரௌனாக நல்லா. இது கொஞ்சம் கருப்பட்டிங்கிறதுனால இது மாதிரி கொஞ்சம் கலர் பிளாக்காக தான் இருக்கும். ஸோ வெந்தயம் எந்த அளவுக்கு எடுத்தாலோ அதே அளவுக்கு நல்லெண்ணெயும் விட்டு நல்லா கிளறி சுருளை கிளறி எடுத்து வச்சிடனா சூடான வெந்தயக்கடி தயார். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, வயிற்றுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வெய்ய நாளில் இது வந்து எவ்வளோ நாள் நிற்கும் மாமி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு இருந்துட்டு அப்பப்போ டெய்லி ஒரு 4 ஸ்பூன் வந்து இந்த மாதிரி கடாயில் போட்டு சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றலாம். இது கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். நல்லா ஒரு வாரம் நல்லாவே இருக்கும். இது மாதிரி இவ்வளோ 50 கிராம்ஸ் எடுத்தோன்னா இது வந்து ஒரு 5-6 ஸ்பூனாக ஒரு 3-4 நாளைக்கு நம்ம சாப்பிட முடியும். ஒரு 4 பேர் சாப்பிடலாம் கண்டிப்பாக. இதில் கரெக்டான அளவில் எல்லாமே எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு வெந்தயம்னா 3/4 கப்பு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, என்ன இட்லி அரிசி, அதுதான் அதோட ரேஷியோ. வெல்லம் நீங்கள் வெல்லம் எடுத்தாலும் சரி, இது என்ன பனை வெல்லம் எடுத்தாலும் எதாக இருந்தாலும் ஒன்றுக்கு அது 1/4 கப்பு நீங்கள் எடுக்கிறதுக்கு, அதாவது 1/4 கப்பு வெந்தயம் 3/4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு இருக்குங்க. அதுக்கு 2 கப்பு கிட்ட வெல்லம் வேணும் உங்களுக்கு. வெல்லம் கரெக்டாக எடுத்து போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயும் அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி தளன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்ல எண்ணெய் அப்படின்னு அதனால தான் அதுக்கு பேர். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுவோம். நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். நன்றி.